இன்றைக்கி நம்ம ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 பாக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். அது ஊற வைக்கும்போது வந்து நம்ம அதுக்கு அந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு அதிலே நம்ம போட்டுடணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு உப்பு சாரும். இல்லைன்னா உப்பு வந்து அதில் சாரவே சாராது. நம்ம தாளிக்கும் போது போட்டோம்னா சாராது. அதுக்கப்புறம் 3லேருந்து 4 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேமியா மட்டும் வச்சு வேக வச்சு அதை நம்ம 6 நிமிஷம் தான் அதுக்கு மேலே வச்சின்னா குழஞ்சிரும். அதை எடுத்து தட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா அப்படி இப்போ பரப்பி வச்சு ஃபேனில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நைஸாக தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு போடணும். கடுகுளுந்தம் பருப்பு போட்டு கடலைப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், நான் போடலை. கடுகுளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா போட்டுட்டு வரமிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். இந்த இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வெங்காயத்துக்கு மட்டும் தகுந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற இந்த ராகி சேமியாவை நம்ம அதில் எடுத்து சேர்த்து நல்லா கிண்டிடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி நல்லா கிண்டிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சாதா சேமியா செஞ்சு சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.